என்னது குருடாயில் சாட் தானே? குருடாயில் வந்து சொல்லலாம் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுறோம் ப்ரோ. அதில் எனக்கு இப்போ 4 ஹவர் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ. 4 ஹவர் டைம் ஃபிலிம் இல்லையா? 6 மேலே இருக்கலாம். புரியல ப்ரோ. எதில் கொஞ்சம் விட்டு விடுங்க. ஓகே இருக்கு ப்ரோ. இப்போ கேட்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அந்த மேலே அப்சைட்லேருந்து ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம் ப்ரோ. அந்த மேலே வந்து அந்த மேலே ட்ராப் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து டவுன் வரான் ப்ரோ. இப்போ வந்து பியூஸ் கொடுத்துருக்கான். சப்ளைலேருந்து அதுக்கு இப்போ பியூஸ் கொடுத்துருக்கான். கீழே மேலேயா? கீழே அந்த சிஹெச் ட்ராப் பண்ணிருக்கீங்களா? ஆமாம். அதுல வந்து நம்ம வந்து அந்த மேல டாப்ல வந்து ஒரு விக்கெட் இறக்கிக்கலாம் ப்ரோ. பெரிய ஒரு லாம்பார்ட் கண்டில லிக்விட் ஆயிர மாதிரி போட்டுருக்காங்க. இதா அதுக்கு மேல அது இந்த சைடுல லெஃப்ட் சைடுல அது ஆக்சுவலா அதை கட் பண்ணா நம்ம வந்து பியூஸ் மாதிரி சிஹெச் மாதிரி எடுக்கணும். இது வந்து இப்போ இதுல நமக்கு 2 டைப் உண்டுல. சிஹெச்ல 2 டைப் உண்டுல. மெயின் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறான், இன்னொன்று உள்ள இன்னர் ஸ்ட்ரக்சர் உடைக்கிற சிஹெச் இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன டவுட் என்னன்னா இப்போ வந்து அவன் மெயின் சிஹெச் கொடுத்தா எது வர டார்கெட் பார்ப்போம், இது வர ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்ப்போம். எப்போ இதை உடைக்குதோ அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்குள்ள மூவ்மெண்ட் போகும். அடுத்தன ஆமாம். அப்போ இதில் வந்து இது வந்து மெயின் ஸ்ட்ரக்சர். நமக்கு மெயின் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு லிக்விடிட்டி மாதிரி தானே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அவன் ஒன்று வந்து அந்த 50% அவன் ரிடக்ட் இது பண்ணாதான் நான் கரெக்டாக ஆர்டர் பார்க்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவனுமே வந்து இப்போ வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீம் எடுக்கணும், இல்லைன்னா 50% ஓபி எடுத்தால் அப்புறம் வந்து ப்ராப்பரான நம்ம ஒரு பியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பியூஸ் இதை தாண்டி போன பரவா எனக்கு விட்டு விட்டு கேட்குது ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? விட்டு விட்டு கேட்குது ப்ரோ. ஃபுல்லாக இதாக கேட்கல. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா? டவர் அங்க ஜியோல ரொம்ப மோசமா இருக்கு. ஜியோ மண்ணா பேசாது. கல்யாணத்தை பண்ணானா மொத்த பேர்த்துக்குள்ள குடியும் கெடுத்து விட்டாங்க. மறுபடியும் பேச்சு வாய்ஸ் ஒரு லிக்விடிட்டி மாதிரி தான் ப்ரோ. இது வந்து ஸ்ட்ராங்கான வியூவர்ஸ் மாதிரி சொல்ல முடியாதா? லிக்விடிட்டி வியூவர்ஸ் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் செல் தான் ட்ரை பண்ணுவோம் தானே? ஆமா ப்ரோ. அப்போ இது செல் தான் ட்ரை பண்ணக்கூடியதுக்காக நம்ம இது மேலே பைக்கு போயிருக்கோம். சரியா? எப்போ இந்த ஏரியா உடச்சிட்டு போதோ அப்போ தான் நமக்குள்ள ப்ராப்பராக ஒரு பை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் வரது வர என்ன ஆகும், இது வந்து லிக்விட் வாய்டு அப்படிங்கும்போது இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக பாதி இல்லைன்னா இதை கரைச்சிடும்.
இப்போ ஆமா. இதில் செல் ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்ம இதில் 50% செல் ட்ரை பண்ணிப்போம். வந்தால் இங்கேருந்து வந்தால் இந்த இது லோ உடைக்கல, அப்போ நமக்கு என்ன இருக்கும், மார்க்கெட் ரெண்டு திரும்ப போகிறான்னு நம்ம ஒன்று எக்ஸிட் ஆகணும், இல்லைனா இதுவரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேயாவது ஸ்டாப் லாஸ்ட்டில் புக் பண்ணிடணும். இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, லாஸ்ட் அந்த ஜோனுக்குள்ள ஒரு சின்ன எம்பியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ம் அதுல ஒரு வியூஸ் மார்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு மேல ஆமாம் வியூஸ் ம் போட்டுருக்கீங்க. அதுக்கு ம் மேல ஒரு வியூஸ் மாதிரி தானே ப்ரோ கொடுத்துருக்காங்க. அது எடுக்க கூடாது ஆமாம் வியூஸ். இதுவும் வியூஸ் எடுக்கலாம். இப்போ நமக்கு லிக்விடிட்டி பேட்டர்ன் இருக்குல்ல, லிக்விடிட்டி பேட்டர்ன் என்ன ஆகும், இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து என்னது, ஒரு பிஓஎஸ் கொடுத்து போகிறான் அடுத்தானே. அப்போ இந்த பிஓஎஸ் கொடுத்து போகும்போது அடுத்த என்ட்ரி வரணும்னா இவன் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி போடணும்ல, ஒன்று டபுள் டாப்போ இல்லை ட்ரிபிள் டாப்போ, நமக்குள்ள ஏதாவது ஒரு லிக்விடிட்டி பேட்டர்ன் போட்டு ட்ரெண்ட் லைனோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு வந்து இந்த ஏரியாவில் பிஓஎஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடிட்டி அவன் கலெக்ட் பண்ணணும்ல. ஆமா ப்ரோ. அப்போ அந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஆனா விக்கு மட்டும் தான் ப்ரோ இப்போ பாடி க்ளோஸ் வைக்காம விக்கு மட்டும் வைக்கிறதா நம்ம லிக்விடிட்டி. ஆனா அப்படியே எடுத்து கூடாது. சிங்கிள்னாலும் லிக்விடிட்டி தான். இப்போ சிங்கிள் வருது அப்படின்னாலும் லிக்விடிட்டி தான். அடுத்த டபுள் வந்தாலும் லிக்விட் தான், ட்ரிபிள் வந்தாலும் லிக்விட் தான். நமக்கு இது வந்து லோ லிக்விடிட்டி. இதில் என்ன ஆகும், எஸ்எல் தூக்கி வச்சுருவாங்க. இதில் இப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் மூவ் ஆகி போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல எஸ்எல் தூக்கி மாற்றி வைப்பாங்களா. அப்போ அந்த சின்னதாக ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வேணும், ஒரு எஸ்எல் வேணும், ஸ்டாப் அண்ட் வேணும்ல. ஆமா ஆமா. அப்போ அந்த ஸ்டாப் அண்ட் வர்றதுக்கு ஒன்று டபுள் பேட்டர்னாக போடும், இல்லை ட்ரிபிள் பேட்டர்னாக போடும், இல்லை ஏதாவது ஒரு சைடுவைஸ் மாதிரி அடிக்கும். அந்த இது மாதிரி அடித்து அதுக்கப்புறம் டிமாண்டில் எதுலையா ஒன்றில் வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் போகும். அது சிங்கிளாகவும் போடலாம், இல்லை டபுளாகவும் போடலாம். அதில் லிக்விடிட்டி ஏதாவது ட்ரையாங்கிள் என்ன வேணாலும் லிக்விடிட்டி பேட்டர்ன் அவன் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். தான் அடி வாங்குது ப்ரோ. இந்த வியூஸ் மாரி கொடுக்குறோம், நம்ம அடுத்து எடுக்கிற போது மெயின் பிஓஎஸ் நமக்கு இது என்னது, மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ரக்சர் மூவ் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம கணக்கு வரைக்கும் சிஓசி கட்சி மாதிரி கொடுத்துறாங்கல்ல. நமக்கு மெயின் என்ட்ரி எங்கே, நம்ம மெயின் என்ட்ரி இங்கேயும் எடுக்க முடியாது இப்போதைக்கு. எதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம், இதில் ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கிறதுனால மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் வந்து மெயின் ஆர்டர் பிளாக் நமக்கு இங்கே இருக்குது, சப்ளைக்குள்ள ஆர்டர் பிளாக். அப்போ இது நம்ம பிரேக்கர் பிளாக்காக மாற்றுவோம். அப்போ ஏரியா இங்கே தான் நமக்குள்ள என்ட்ரி இருக்கும். இந்த ஏரியாவில் எங்கே என்ட்ரி இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். இதை நீங்கள் பிடிக்கலனா கூட இப்போ நீங்கள் மார்க்கெட் செல் ட்ரெண்டு பை ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு, அப்புறமே இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த சப்ளை உடச்சிட்டா அடுத்ததுக்கு ஏரியா எங்கே போய் பை எடுப்பீங்க, அடுத்த பிரேக் பிளாக்ல என்ட்ரி எடுப்போம் ப்ரோ. இல்ல பிளிப்ஸ் ஒன்று பிடிச்சி என்ட்ரி பிளாக்ல தான் என்ட்ரி எடுக்கணும். பிரேக்கர் பிளாக் இல்லைனா அதுக்கு கூட அதை உடைக்கிறதுக்குள்ளோ ஆர்டர் பிளாக்ல ஏரியாவில் என்ட்ரி எடுப்போம். அப்போ அந்த ஏரியாவில் நமக்குள்ள ஆர்டர் பிளாக்குள்ள பேட்டர்ன் இருக்குது, அந்த இதை போட்டு எடுத்துக்குவீங்களா? ஆமா ப்ரோ. அதில் கண்டுபிடிச்சலாம்ல. இதில் நீங்கள் விட்டுட்டா கூட இதில் 100% பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இதில் செல்லுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் செல்லில் ஃபால் ஆகிட்டு இருக்குது. செல்லு தான் வெயிட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து செல் அடிக்கணும். ஒன்று இங்கே வந்து செல் அடிக்கணும்னு பார்ப்போம். இங்கே வந்து அடித்து உடச்சிட்டானா அடுத்து என்ன பண்ணுவோம், பைக்கு திரும்பிடுவோம். நீங்கள் இதெல்லாம் பிடிக்க லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் பிடிக்க முடியாது. இது வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் சொல்லலாம். இப்படி வந்துருக்கலாம் அப்படி வந்துருக்கலாம். ஆனால் நமக்குள்ள மெயின் எங்கே பிடிக்கணும், மெயின் அடிக்கிறது எக்ஸ்ட்ரீம்ல தான். இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிருந்தா கூட அப்போ எவ்வளோக்குள்ள உங்களுக்கு இது வந்திருக்கும், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வந்திருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இது 1:5 மினிமம் பிரச்சனை. இவ்வளோ தூரம் வந்திருக்கு மார்க்கெட்டு, சரியா? அப்படிங்கிறது 1:9 1:10க்குள்ள தான் இருக்குது. இதை நீங்கள் பிடிச்சிக்கலாம்ல. ஸ்விங் கை வச்சிருந்தா கூட 1:5 கிடைச்சிருக்கும். ஸ்விங் வச்சுருந்தாலும் 1:5 வச்சுருக்கலாம், சரியா? அவன் மெயினாக தான் பிடிக்கணும். அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். நமக்கு தேவை என்னது, நம்ம பேட்டர்ன் இருக்க இடத்துல என்ட்ரி வரானா எடுத்துக்க வேண்டியது. அவன் எப்படி வேணாலும் மார்க்கெட் திருப்பிட்டு போகிறான், இல்லை ஒரே கேண்டில் மேலே ஏற்றிட்டு போகிறான். ஒரே கேண்டில் ஏற்றிட்டு போனாலும் திருப்பி அவன் வரணும்ல நம்ம ஏரியாவுக்கு. அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரியா? ஏன்னா ஸ்ட்ரக்சர் அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எதுவும் வியூ இருக்கா? பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் தான் எனக்கு கன்ஃபார்மாக இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்ட் அன்னைக்கு பார்த்தோம்ல. எஸ்பிஐ எடுத்தேன்னு வைங்களேன், நான் செல் ட்ரெண்ட்ல இருக்கேன். எஸ்பிஐயா? ஸ்டேட் பேங்க். கொடாக் மட்டும் தான் வந்து பை ட்ரெண்ட்ல நிக்கிறான். எஸ்பிஐ வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்கான். மேஜர் மூவ்மெண்ட் இப்போதைக்கு வெயிட்டேஜ் ஸ்டாக்ல வர மாட்டான்ல. வெயிட்டேஜ் வர மாட்டான். ஆனா மேஜர் மூவ்மெண்ட் வந்து ஐசிஐசிஐ அப்புறம் வந்து நீங்க இவனை என்ன இதுல பாருங்க, இவனுக்குள்ள பெரிய மூவ்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறான்.
அமௌண்ட் அதிகபட்சம் இவங்க 40 பல பல 40 கிலோமீட்டர் பல வருட காலங்களாக இதில் தான் உட்காந்துருப்பான். சரியா? ரேஞ்ச் இவ்வளோ தான். அந்த ரேஞ்சில் தான் பைசெல்லு பைசெல்னு சுற்றிட்டு இருக்கணும். ரேஞ்ச் இவ்வளோ தான். அவன் இந்த ரேஞ்சில் தான் அவன் சுற்றிட்டு இருக்கணும். இவன் எங்கே போனாலும் அதில் ஒரு ரேஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். இவன் செல்ல நிக்கிறான், பையில போயிட்டு இருக்கான், எனக்கு புரியல. இல்லை இல்லை, இவனெல்லாம் இது பார்க்கக்கூடாது. கோட்டாக் பார்க்குறீங்களா, ரிலையன்ஸ் பார்க்குறீங்களா, அதில் அவன் எதுவும் அவன் நியூஸ் போடுறானா இல்லை அவன் எதுவும் இம்பாக்ட் படங்கள்லாம் அமௌண்ட் தான் போயிட்டு அவன் இம்பாக்ட் கொடுக்குறான்னா நமக்கு மாறும் ப்ரோ. இவனோட இம்பாக்ட் கொடுக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவெல்லாம் திரும்பி தான் நிற்கிறான் அப்படின்னு. சரியா? இது என்னைக்கு போட்டதுன்னே தெரியலையே. 2022 போட்டுருது. அப் ட்ரெண்ட் தானே திரும்பி இருக்கிறான் நமக்கு இவன். ஆமாம். அப்படிங்கும்போது இவன் பிரச்சனை இல்லை. இவன் வெயிட்டேஜ் ஸ்டாக் இப்போ இந்த ஏரியா ஹண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா தூக்கிட்டான்னா முடிஞ்சு போச்சு, ஏற்றிடுவோம் மேலே. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் தான் சப்போர்ட் இவனுக்கு இது பண்ணிட்டு வந்திருக்கான் இத்தனை இதில். அப்போ இந்த ஏரியாவில் உடச்சிட்டு போகும்போது ஆல் டைம் ஹைக்கும் போக சான்சஸ் இருக்கும் இவன். அப்போ கோட்டாக்கு இது பண்ணானா ஆல் டைம் ஹைக்கும் போக சான்சஸ் இருக்கும்ல. ஆல் டைம் ஹைக் அடிச்சு எக்ஸ்ட்ரீம் சப்ளையும் ட்ரிகர் பண்ணிட்டான். ஆர்டர் 20% ட்ரிகர் பண்ணிட்டான். அப்போ அந்த இதில் 50% ட்ரை பண்ணும். 50%ல் அவன் எதுவும் இது பண்ணல, உடைக்கல, கீழே தள்ளல மார்க்கெட் அப்படின்னா ஏற்றிடுவோம் மேலே. இவன் சப்ளையில் இந்த ஏரியாவில் சப்ளையில் தான் நிற்கிறான். ஈச்சர் மோட்டர் வந்து சில்ட்ரன்ல தான் இருக்கான். ஃபேர்வெல் கேப்பில் தான் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஈச்சர் மோட்டார் வந்து MCOCH கொடுத்து ஒரு பெப்சோன் மாதிரி என்ட்ரி வச்சு எடுக்கிற கரெக்டாக இருக்கான். ஏன்னா நல்ல ஒரு ஃபால் நினைக்கிறேன். ஈச்சர் மோட்டார்ஸ் இப்போதைக்கு 50 மினிட்ல ஒரு COCH வச்சிருக்கான். ஒரு பிஓஎஸ் கொடுத்து அதில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி. இவனும் ஆல் டைம் மேலே தான் நிற்கான். இவனுக்குள்ளே எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுவான்ல. ஆல் டைமே உடச்சானா எல்லாரும் உள்ளே வந்துடுவானு. இப்போ இவனும் சைட்வைஸ் ஏரியா தானே, வைக் ஆஃப் இதுக்குள்ளே வருவான்ல. வைக் ஆஃப் ஏரியா இதுலேயும் ஃபாலோ ஆகும்ல. கன்சல்டேஷன் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போனாலும் கீழே வந்து என்ன ப்ரோ 15 மினிட்ல ஒரு வியூஸ் கொடுத்துருக்கான் ப்ரோ. சிஹெச் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதுவும் இந்த தான் கொடுத்துருக்கான். மெயின் சிஹெச் எனக்கு கொடுக்கல. இப்போ இந்த சிஹெச் பை ஆர்டர் ட்ரிகர் பண்ணதுக்கும் வரலாம்ல டிமாண்டு. ஆமாம். இப்போ அவன் ஹை லெவலில் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டான்ல. ஹை லெவல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டானா அப்போது ஒன்று டிமாண்ட் ஜோனில் ப்ராப்பராக ஒரு சிஹெச் கொடுக்கணும் நமக்கு. இந்த ஏரியாவில் இன்னும் ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ இந்த ஏரியாவிலேருந்து ப்ராப்பராக கொடுக்குறான்னு வைங்களேன். இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு சிஹெச் ப்ராப்பராக கொடுத்து ஒரு பிஓஎஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா செல்லுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வரானா அப்போ ஒரு பைக்கு டிமாண்ட் ஏரியாவை நம்ம இது பண்ணணும். டிமாண்ட் ஏரியா பார்க்கணும். அப்போ இந்த ஏரியாவில் இவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போதைக்கு கீழே இன்னும் ஆர்டர் எடுக்கலை, பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற விட்டு தான் போகிறான் ஆர்டரை. ப்ளஸ்ஸு இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு சிஹெச் கொடுத்துருக்கான் மார்க்கு கீழேருந்து மேலே வந்ததுக்காக, இங்கே என்ட்ரி எடுத்ததுக்காக. அப்போ இந்த சப்ளையில் உடச்ச பிரேக்கர் பிளாக்கு என்ட்ரி எடுத்துட்டான். சப்ளை பிரேக்கர் பிளாக் எடுத்துட்டானா. அப்போ இந்த பிரேக்கர் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுத்த சிஹெச்லேயும் என்ட்ரி எடுத்துட்டான். அடுத்த பிஓஎஸில் இன்னும் என்ட்ரி எடுக்கல, கீழே பேலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பிஓஎஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறானா பை ஆயிடுவான்ல. அப்போ இந்த இதில் ஒரு பிஓஎஸ் இருக்குது. பிஓஎஸ்க்குள்ள ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் நமக்கு ஒரு ஃபேர்வேலி கேப்பும் இருக்குது. இங்கே ஃபேர்வேலி கேப்பில் ஒரு 50% எடுக்கலாம். இந்த ஏரியாவை வர அவன் செல் வர சான்சஸ் இருக்கும்ல. இங்கே வர செல் வரணும், வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் அடித்து ஏற்றலாம் மேலே. பை இந்த ஏரியாவில் வந்தானா பைக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை உடச்சிட்டு கீழே போனான்னா மெயின் சிஹெச் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு செல் ட்ரெண்ட் போய்க்கலாம்ல.
இதில் தான் 80% வரை இந்த ஆர்டர் பிளாக் காலி பண்ணிட்டான். அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு அவ்வளோ இதாக இருக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னாலும் அப்போ கீழே இறக்கிடுவான்ல. இப்போ எவனா மேலே ஸ்டாப் பண்ணிட்டு தான் வரான். ப்ராப்பராக ஒரு சிகிச்சை கொடுக்கட்டு, இல்லைன்னா இந்த ஏரியா உடைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஓஎஸ் கொடுத்து செல் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ. நிஃப்டி தலைவன் தான் பெரிய இது பண்ணிட்டு இருக்கிறான். அக்கப்பொருள் பேட்டர்னே ரொம்ப கன்ஃபியூஸ் பட்டனாவே இருக்கு. இவன் சின்னதாக இந்த பேட்டர்னை போட்டு எல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் என்ன பண்ணியிருப்பான், உள்ளே வந்திருப்பான். ஒன்று மேலே உடச்சிச்சுன்னா மேலே பைக்கு போனான், மேலே போனவனையும் வச்சு சாத்திட்டான். மறுபடியும் கீழே வந்திருக்கோம், கீழே வந்தவனையும் வச்சு சாத்திட்டான். இந்த ஏரியாவில் இருந்த சப்ளையை உடைச்சதுக்காக இருந்த ஒரு ஆர்டர் பிளாக சின்னோட ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டான். சரியா? மொத்த 2 செல்ல இருந்த பையர் செல்லரையும் காலி பண்ணிட்டான். சிஹெச் மாதிரி காமிச்சான், காமிச்சு இது பண்ணிட்டு இதை ஏற்றிட்டான். அப்படிங்கும்போது நமக்கு சிஹெச் மெயினில் வர்றது எதுக்காக வரும்? இங்கே டிமாண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது வரைக்கும் நமக்கு மெயினான ஒரு சிஹெச் கட் பண்ணல, வைலேட் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிஓஎஸ் ஆர்டர் விட்டுட்டு போயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஆர்டர் விட்டுட்டு போயிருந்தான்னு பார்த்தா தான் இந்த இடத்துல நீங்கள் 50% எடுத்துக்கலாம்ல. இவன் 50% வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறான்ல. பேட்டர்ன் மாதிரி போட்டு காமிச்சு பேட்டர்ன் மாதிரி போட்டு எல்லாம் ஏமாற்றி விட்டு போயிட்டான். எப்படி ஃப்ளாக் பேட்டர்னு அப்படிங்கும்போது இதாகும்ல. என்ட்டு வந்தான், என்ட்டு எடுத்தான். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கும் வந்தான் ஒரு பிஓஎஸ். இது என்ன ஏரியா? நமக்கு ஒரு பிஓஎஸ் ஏரியா. இப்போ இது சிஹெச் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இன்னும் மெயின் சிஹெச் கட் பண்ணலான்னா அப்போ இது பிஓஎஸ்க்குள்ளே இது தானே. அப்போ இது பிஓஎஸ் ஏரியாவிலேருந்து வந்தான், அதே மெயின் இதில் என்ட்ரி எடுத்தான். அப்போ இதில் என்ன பண்ணிருக்கான், இந்த சப்ளையும் உடைச்சான். இங்கேருந்து உடைச்சான், மறுபடியும் வந்தான், அதே இடத்துக்கு வந்தான், ட்ரிகர் பண்ணான், போயிட்டானா. இப்போ 25, இப்போ மறுபடியும் இது போனான்னா இப்போ ஒரு மறுபடியும் பிஓஎஸ். அப்போ நாளைக்கு கேப் ரவுண்டில் எதுவும் இறக்குனான்னா இந்த ஏரியாவில் மறுபடியும் எங்கேயா ஒரு இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும். 25,700 இல்லை விட்டுட்டு போயிட்டான், கேப் அப்பில் ஏற்றிட்டானா அப்படியே 26லேருந்து 27க்குள்ளே இது வந்துடும். பிஓஎஸ் அடுத்து கண்டினியூ இது பண்ணிட்டு தான் போய்ட்டுருக்கான். 26 இல்லைனா 27 தான் அடுத்து இவங்களோட டார்கெட்டாக இருக்கும். மேலே தானே ஏற்றுற அன்னைக்கு இதில் பார்த்தோமே 4 ஹவர்லையா 2 ஹவர்லையா பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா இவன் இப்போ என்னது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டச்சுக்கு ஏற்றிட்டான், மேலே 4th டச்சுக்கு வரணும். அப்போ தேர்ட் டச்சுக்கு என்ன பண்ணுவான், அவங்களோட டார்கெட்டை பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு டார்கெட் தான் கொடுத்துருக்கான். அடுத்தது என்ன, செகண்ட் டார்கெட் எங்கே இருக்குது, செகண்டு தேர்டு ஃபைனல் டார்கெட் 26,000 இதில் இருக்குது. இதையும் தாண்டி போனோன்னா நமக்கு டாப் எக்ஸ்ட்ரீம் டார்கெட் 27,200 வரை போகலாம். இன்னொன்று 0.618 இவன் ரீடேஸ்மெண்ட் கொடுத்தான், சின்னதாக ஒரு செல்லு கொடுத்துட்டான், முடிச்சிட்டான். அடுத்தது ஏற்றிட்டான். ஃபஸ்ட் டார்கெட்டில் நாளைக்கு கேப்பை பேத்துறானா ஃபஸ்ட் டார்கெட்டில் வந்து நின்றுவானா. அடுத்த டார்கெட்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு அக்டோபர் வரை, அக்டோபர் நவம்பருக்கு இன்வெஸ்டர் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஏரியாவில் இவன் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் 1.618 இவனோட ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடப்படி கோல்டன் ரேஷியோ ஏரியா. அப்போ அந்த ஏரியாவில் இவனுக்குள்ளே இது பை செல்லு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு செல்லு திரும்பி வந்தான்னா 4th டச்சுக்கு ட்ரெண்ட்லேயும் வருவான்ல, மறுபடியும் ஒரு ஏற்றுவான். அப்போ ஒன்று இங்கே வந்து உடைக்கணும், இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு உடைக்கணும், இல்லைன்னா ட்ரெண்ட் எடுத்து மறுபடியும் போகணும். சரியா? அப்போ நம்ம அடுத்தது என்ன எவ்வளோ பார்க்கலாம். அடுத்து கேப் அப்பில் மார்க்கெட் எப்படி என்ன கேப் அப் ஏற்றி இறக்கி தான் போய்கிட்டே இருப்பான். இப்போ அதுக்கு நம்ம இதில் நமக்கு தான் தெரியும்ல, கேப் அப்பில் ஏற்றி வந்தானா எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு. என்ன தான் அவன் சப்ளையை உடச்சிட்டு போனாலும் ஆர்டர் பிளாக்கில் வந்தானே அவன் ஆர்டர் எடுக்கணும், அவங்கள என்ட்ரி எடுக்கணும்ல. அப்போ அந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்ல. கேப் அப்லேயே ஏற்றினாலும் என்ன தான் கேப் அப்லேயே ஏற்றினாலும் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு தான் போவோம். ஒன்று நமக்கு ஒரு டைம் மார்க்கெட்டு கேப்பப்ல இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் கன்சல்டேஷன் போட்டாலும் போடும். ஒரு 3 நாள் அப்படியே வச்சு செஞ்சான். கேப்பப் வரும்
இப்படி நம்ம சைட்வைஸில் கேப்பை ஏற்றி இந்த மாதிரி சைட்வைஸ் வச்சு கொண்டு போனாலும் அந்த டார்கெட்டுக்கு போயிடுவான்ல அவன். ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகலனாலும் நமக்கு டார்கெட்டில் போயிடுவான்ல. அந்த இதில் பார்த்துக்கலாம். நம்ம கேப் அப் ஏற்றட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கேப் அப் ஏற்றி இறக்கட்டும். நமக்கு ஆர்டர் எங்கே நமக்கு ப்ராப்பர் பிஓசி ஆர்டர் சிஎஸ்சிஹெச் ஏரியாவை பார்த்து பிடிச்சிக்க வேண்டியதான். ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எங்கே ஆர்டர் எடுக்க போகிறான்னு தெரியும். அந்த இதை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போதைக்கு நமக்கு டார்கெட் எங்கே, நம்ம அடுத்து எதுன்னு பிளான் பண்ணணும். செல்லுக்கு பிளான் பண்ண மாட்டோம்ல. ஆமாம். இப்போதைக்கு எதுக்கு பிளான் பண்ணுவோம், பைக்கு பிளான் பண்ணுவோம். அப்போ பைக்கு பிளான் பண்ணும்போது அதுக்கேற்றப்பல நம்ம இன்ட்ராடேயில் இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1.6 போனான்னா ஓகே, இல்லை இந்த ஏரியாவை உடச்சிட்டு அவன் கீழே போகணும், செல் ட்ரெண்டுக்கு போகணும். அதுக்கு ப்ராப்பராக லோ டைம்க்கு ஒரு சிகிச்சை நமக்கு வேணும். குறைஞ்சது ஒரு 50 மினிட்லேயாவது அவன் சிகிச்சை ப்ராப்பர் சிகிச்சை கொடுக்கணும். இல்லை கன்ஃபர்மேஷன் வேணும்னா 1 ஹவரில் ஒரு ப்ராப்பர் சிகிச்சை கொடுக்கணும். அப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். செல் ட்ரெண்ட் ஆரவனா இல்லை பைலே தான் சுற்றிட்டு தெரியானாண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி தலைவன் தான் வச்சு செய்கிறான். இவ்வளோ லோட் ஆகுது. என் பழைய இதில் அப்புறம் ஓகே. அப்போ இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். எப்போ மார்க்கெட் இந்த ஏரியா உடைக்கலையோ அது வரைக்கும் நமக்கு செல் ட்ரெண்ட் தான். சப்ளை ஏரியா உடைக்கணும், உடைச்சாலும் நமக்கு ஒரு சப்ளையில் வந்து என்ட்ரி எடுக்கணும், எடுத்தாலும் நமக்கு செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி போகணும். இல்லையா இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக உடச்சிட்டானா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போகணும். அப்போ இதில் வந்தால் சிகிச்சைக்கு இந்த சிகிச்சை எங்கேருந்து வந்திருக்கு, சப்ளையில் ரியாக்ட் ஆனாலும் இந்த ஏரியா தான் உங்களுக்கு சிகிச்சை. அடுத்தது பிஓஎஸ். இது பிஓஎஸ்னால இங்கே உள்ள ஆர்டர் பிளாக்லேயே வந்து ட்ரிகர் ஆகிட்டான். ட்ரிகர் ஆகி எத்தனை வச்சு செஞ்சுருக்கான். இது எத்தனை % போயிருக்கான் மேலே. இது வேறு பார்த்தோன்னா நமக்கு எத்தனை ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கும். 1:4 ஒரு எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கும், 750 பாயிண்டா. இது வேறையா 200 பாயிண்டா. ஆமாம், ஒரு 3500 பாயிண்ட் ஏற்றிருக்கான் மேலே அந்த ஏரியாவில். 750 பாயிண்ட் எஸ்எல் 3500 பாயிண்ட் அடித்து ஏற்றிருக்கான். 1:5. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், நமக்கு அடுத்து இப்போ இவனுக்குள்ள இது பேட்டர்ன், இது ஸ்விங்கு தான் என்ன போட்டுருக்கு, இன்னும் சிகிச்சை கொடுக்கல. அப்போ நமக்கு இப்போ நியர்பையில் அக்டோபர் இதெல்லாம் வர்றதுனால தான் நம்ம சைடுவைஸ் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டா செல் ட்ரெண்டுக்கு புக்கிங்க்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வச்சு செஞ்சுருவான் நம்ம ஆள். ஒன்று அடுத்தது மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு போகணும், 55,300லேருந்து 500க்குள்ளே போகணும். அங்கேருந்து சைடுவைஸ் போட்டான் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை நவம்பர் டிசம்பருக்கு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 57 இது பண்ணிடுவோம். 60 தான் அடுத்தது இதுமா. 2025-30க்குள்ளே 65,000க்கு வரோன்னா அவன் 25க்குள்ளே வந்துடுவேன் நிற்கிறான். ஏற்கனவே அந்த பழைய சார்ட்டில் இருக்கும். அப்படிதானே. இது ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஒரு கண்டினியூட்டி பேட்டர்ன், முன்னாடி பழைய ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்ட்ரிகளில் இதே மாதிரி ப்ரீவியஸாக ஒரு பேட்டர்ன் வந்ததுக்கு நம்ம இப்போது இதுதான் வரணும்னு இது எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுவும் வரலாம், அடுத்த லெவலுக்கும் போகலாம். 57லேருந்து 58க்குள்ளே அடுத்த லெவலுக்குள்ளேயும் போகலாம். அப்படிதானே. அதனால் அது பார்த்துப்போம். இவன் பேங்க் நிஃப்டி பையில் தான் நிற்கிறானு. அப்படிங்கும்போது அவன் பைய ஆகட்டும், நம்ம இன்ட்ராடேயில் தான் இப்போதைக்கு லாங் பொசிஷன் பிடிச்சிருந்தா இங்கே தான் பிடிச்சிருக்கணும். இப்போ பிடிக்கல அப்படிங்கும்போது இன்ட்ராடேயில் போய் இது நிற்கணும். அந்த ஓபி என்ன ப்ரோ, ஆர்டர் பிளாக்கும் அந்த அதாவது கரெக்டாக ஒரு இது கொடுத்துருக்கீங்கல்ல. எங்கே ப்ரோ ஆர்டர் பிளாக் ஏதாவது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல.
ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் பிரைஸ் ஆக்ஷன் ஓபிஏபிபி அப்படின்ட்டு ஒரு லக்ஸால் ஆத்தர். இதில் 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 வேண்டாம், இதில் வேண்டாம். அது நம்ம தனியாக பார்த்துக்குவோம். நமக்கு அது நமக்குள்ள ஆர்டர் பிளாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அது நம்ம தனியாக பேசுவோம். ராத்திரி பேசுவோம்ல, அதில் இது பண்ணுவோம். இது வீடியோ யூடியூப்பில் தூக்கி போடுறது. அது நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேணும் ப்ரோ. நம்ம கண்டினியூவாக தேடி எடுக்குது கடுப்பாக ஓகே. இருக்கும். எத்தனை சார்ட்டு தான் பார்க்குறது. பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நானும் இது எடுத்தேன். ஒன்று ரெண்டு கொஞ்சம் கரெக்டாக இது இல்லை லக்ஸ் இதுலேயுமே கொஞ்சம் கரெக்டாக இது இல்லை. அதனால தான் அதெல்லாம் தூக்கி விட்டேன். நமக்கு இப்போ செக்ஷன் என்ட்ரி, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் அந்த செக்ஷன் என்ட்ரி 1,00,000. ஆமாம். அவன் ஃப்ராடுக்குள்ள இது ஸ்ட்ராட்டஜி தூக்கிட வேண்டியது. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஸ்ட்ராட்டஜியே இல்லை, ட்ரிக்ஸு. நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னா ஓகே. இல்லாட்டா அந்த ஸ்ட்ராட்டஜி தூக்கி தூர போட்டுற வேண்டியதான். இது பார்ப்போம். நமக்கு ஓபி கொஞ்சம் நமக்கு ஃபில்டராக பண்ண, நம்ம இத்தனை ஓபி எங்கே உட்காந்து தேடி இதுன்னுட்டு இருக்கு. அதுக்காக தான் இண்டிகேட்டர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கலாம். மோஸ்ட்லி இண்டிகேட்டரே தேவையில்லை ப்ரோ. நமக்கு வந்து என்ன பண்ணால் சிகேச் ப்ராப்பர் ஆர்டர் பிளாக் எங்கேருந்து ஃப்ளோ வருது, அந்த ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் கண்டினியூ மாட்டிக்கிட்டே இருக்கும். வால்யூம் வச்சு செலிப்ரேட் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ. அந்த அதில் வந்து அந்த ஓபியில் போட்டு அதில் வால்யூம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்தா அதுவும் பார்க்கலாம். அது செல்ல நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பாதியிலே காட்டுறான். அது நானும் ட்ரை பண்ணேன். நல்லா இதாக இல்லை, எல்லா இடத்துலையும் கரெக்டாக இல்லை. இவன் தானே வால்யூம் ப்ரொஃபைல் இங்கேருந்து இங்கே போட்டால் ஸ்விங்கிக்கு போட்டால் அவன் எதில் வால்யூம் அதிகமாக இருக்குன்னு காட்டுவான். இப்போ இது சப்ளை ஏரியா காட்டுறான். அப்போ நமக்கு மார்க்கெட்டு பையில் போய்ட்டுருக்கு. இதில் எங்கே இருக்குது டிமாண்டு, இங்கே இருக்குது டிமாண்டு லோ வால்யூமில் இருக்குது, சப்ளை ஹை வால்யூமில் இருக்குது. அதுங்கனால நான் செல்ல இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது அதுவே. அதனால் விட்டுட்டேன் அதை. அது மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதுவும் செலக்ட் வரும். இப்போ இதில் சின்னதுக்கு எத்தனை இதுக்கு தான் சின்ன சின்ன ஸ்விங்கிக்கே நம்ம போட்டு அதுவும் மேலே தான் காட்டுறான். இல்லை மாற்றி போட்டு பார்ப்போமா, கீழே காட்டுறான். அதுவும் மேலே தான் காட்டுறான். டிமாண்டு கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோ போய்ட்டுருக்கிறதுல காட்ட மாட்டேங்கிறான். கீழே போயிட்டான் ஒரு இடத்துல, திரும்பக்கூடிய இடத்துல காட்ட மாட்டான். போய்ட்டுருக்க இடத்துல கொஞ்சம் காட்டுவான். இப்போ இது கண்டினியூஷன் போய்ட்டு இந்த கண்டினியூஷனில் காட்டுவான். ஆனால் அந்த திரும்பக்கூடிய இடத்துல அது மிஸ் ஆயிரும். அதனால தான் அதையும் விட்டேன், தூக்கி விட்டேன். வேற என்னது ப்ரோ? மார்க்கெட்டு ப்ரொஃபைல்னு சொல்லி அதுவும் லைக் வால்யூம் ப்ரொஃபைல். வால்யூம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, எங்கே இருக்குது? இண்டிகேட்டர் மோஸ்ட்லி சில இண்டிகேட்டர்லாம் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் ப்ரோ காட்டுறாங்க. மோஸ்ட்லி இண்டிகேட்டர் என்ன பண்ணும், லைவ் மார்க்கெட்டை காட்டாது. முடிஞ்ச இதுக்கு நீங்கள் வேணால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதை இண்டிகேட்டர் நம்புறதே கிடையாது. ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டர் எடுக்கிறீங்களா, ஓகே, அது பெஸ்ட்டு. ஆனால் முடிஞ்ச மார்க்கெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த ஃப்ளோ கண்டினியூட்டி இதெல்லாம் லைவில் பார்க்கும்போது அது செட் ஆகாது. நமக்குள்ள ஆர்டர் பிளாக்கே பிடிச்சாலே அவன் பாட்டுக்கு தந்துட்டு தான் இருப்பான். இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆர்டர் பிளாக் பிடிக்கணும்ல, தூக்கும். அடுத்தடுத்து சின்ன சின்ன மைனியூட்டையும் தூக்கணும்ல. போட்டோ கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படின்னு அப்பெல்லாம் அதை போட்டு பயங்கரம். யாரு ப்ரோ? ஐசிடியில் இப்போ அவன் கொஞ்சம் புதுசு வேற ஏதோ இது பண்ணுறான். அது நானும் பார்க்கல, அதை பார்க்கணும். கேண்டில் ரேஞ்ச் தியரி சொல்லி கேண்டிலோட ஓப்பன் அப்புறம் ஹை லோ க்ளோஸ் இருக்குல்ல. அது என்ன ப்ரோ, இப்போ ஒரு மார்க்கெட் வருதுன்னா இப்போ நமக்கு ஓஎல்எஸ் தானே, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 தான் ஒரு கேண்டிலில் இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த கேண்டிலில் மார்க்கெட்டு ஒன்று ஓப்பன் ஆகணும். சரியா? ஒரு ஏரியாவில் ஓப்பன் ஆகணும். ஒன்று ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், லோ அடிப்பான். லோ அடித்து அந்த லோவை வயலேட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஹை வைப்பான். அந்த ஹையை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆகும்.
இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஆமா ஐசிடி ப்ரோ. என்ன பண்ணுறான்னா, இந்த ஓப்பனையும் இந்த லோவையும் இது பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல இங்கே எங்கே ஹை போகுதோ அந்த ஏரியாலேருந்து என்ட்ரி. அப்போ இங்கேருந்து இங்கே ஹை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் எங்கே வேணும் வச்சுட்டு போகிறது. அவனுக்குள்ள இது என்னது 1:2 அவனுக்கு ரிஸ்க் ரிவார்டை பிடிச்சிக்கிறான், அவன் விட்டுருதான். புரியுது. அப்போ அந்த அவன் எடுக்கிறது பூரா ஹை டைம் ஃப்ரேம், டே 4 ஹவர் இந்த மாதிரி 1 ஹவர் சின்ன சின்ன இதில் வரமாட்டேங்கிறான். அதில் மட்டும் தான் வரான். ஓகே ப்ரோ. யார் ஜாயின் பண்ணியிருக்கான்? சக்தி பாஷா யாரு? சாத்திக் பாஷா. அந்த குரூப்ல போட்டு விட்டான் சரி சரி. அவன். அப்போ அவன் இந்த இதில் பிடிச்சிக்கிறான் ப்ரோ. 1 ஹவர் 4 ஹவரில் நமக்கு அவன் பார்க்குறது என்ன, 1 மினிட்ல சீக்கிச்சு 1 மினிட்ல தான் எல்லாம் அந்த ஓப்பன் ஹையை பிடிச்சிட்டு 1 மினிட்ல பார்க்குறான். இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் நம்ம. இது வந்து ஓவரில் வச்சு 2-3 டைப் தான் இருக்குது. ஒன்று ஓப்பனு லோவா, அடுத்து ஒன்று ஹை, அதுக்கப்புறம் லோ, இது டவுன் ட்ரெண்ட் உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு க்ளோஸ் ஏரியா. இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக இவன் வந்து 2022 கொடுத்தது தான். இது இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ஏற்றிருக்கான். உள்ள இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கான். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கான். இது முன்னாடியே உள்ளதான் ஐசிடியில். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அந்த டே டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 4 ஹவர்லையோ அதில் இந்த ஓஎல்ஹெச்சை கண்டுபிடிச்சி அந்த இதில் என்ட்ரி எடுக்கிறான். அது நான் இந்த வீடியோ பார்க்கல. அது பார்த்தோன்னா கொஞ்சம் இதாயிரும். அது இப்போ என்ன, நம்ம இன்ட்ராடே உள்ள ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் உட்காரோன்னு வைங்களேன், அப்போ வச்சு மஜாவாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. வச்சு ஏற்றுன்னு ஏற்றலாம். இப்போ கிடைக்கக்கூடிய டைமிங்கில் நமக்கு இது பார்க்குறதே பெருசாக இருக்குது. நீங்கள் பிடிங்க, அதுக்கப்புறம் மொத்தத்தையும் பிடிப்போம். மதர் காண்டில் பிடிச்சி கிட்டத்தட்ட எங்களுக்கு பட்டன் சொன்னாங்கல்ல, அந்த பட்டன் மாதிரி தான். அதை வந்து எங்களுக்கு பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல போயிடுவானு. ட்ரிக்ஸுக்குள்ளே ஐசிடியை மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, பவர்ஃபுல்லாக மாறிட போகுது. யார் இது? சக்தி ப்ரோ யார் இது? நீங்கள் ப்ரோ இல்லை இப்போ வந்தார். அதிகபட்சம் வந்தார், போயிட்டாரு. போயிட்டாப்லையா? மகிழ்ச்சி. சரியா, அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சா? நம்ம குருடு யாருக்குன்னா அன்றைக்கி பார்த்துட்டோம். அப்படி தானே? அன்றைக்கி ராத்திரியே பார்த்தாச்சு. வெள்ளிக்கிழமை. டெய்லி பேஸ்ன்றான் ப்ரோ. அது என்ன ப்ரோ? அது என்னது ப்ரோ? டெய்லி பேயர்ஸ்னு சொல்லி ஒன்று போடுறாங்க ப்ரோ. டெய்லி பையர்ஸா? அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க ஐசிடியில். டெய்லி பையர், ப்ரீவியஸ் டே அரே அப்படின்ட்டு பிஏன்னு ஒன்று யூஸ் பண்ணுறானுங்க. அப்புறம் டெய்லி பேயர்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, அது நானும் அதுவும் பார்க்கல. இப்போ 2022 அப்புறம் ஐசிடியில் அவ்வளோ பார்க்கல வீடியோ. இப்போது அவங்களுக்கு சார்ட் தான் பார்த்துட்ருக்கேன். அது என்ன டாப்பிக்கை நம்ம தூக்கி போடுங்க, பார்த்துருவோம் அது என்னென்னு. குருடாயில் ஆல்ரெடி அன்னைக்கு இது பண்ணதான். இன்னைக்கு வந்தானே இந்த சப்ளைலேருந்து வந்தானே செல் ஆகும். இல்லை உடச்சிட்டு போனோன்னா அடுத்து எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போய் பைக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்தண்ணே இந்த ஏரியாவில் வரணும். வந்து ஒன்று இந்த ஏரியாவில் வந்து ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணிட்டு செல்லில் வந்து இங்கே வந்து பைக்கு பார்க்கலாம். இல்லையா இதையும் உடச்சிட்டு போகிறான்னா அடுத்து இது வர நம்ம அடுத்த பைக்கு பார்க்கலாம். இங்கே வந்து ஏதாவது ஒரு பிஓஎஸ் கொடுத்து எடுத்தானா அங்கேருந்து மறுபடியும் ஒரு பைக், இல்லைன்னா இங்கேருந்து ஒரு செல்லுக்கு பிரேக்கர் பிளாக் உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிரேக்கர் பிளாக் எடுக்கிறது. இது ஓகே. அன்னைக்கு கோடு பார்த்தாச்சு. பேர் வேறு எதுவும் இருக்கா? வேற அந்த ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குல்ல ப்ரோ. ஹெரிட்டேஜ் ப்ரோ. ஒரு ஃபோன் மட்டும் ஆ
சொல்லுங்க ப்ரோ. இது ஹெரிட்டேஜ் வந்து ஆனா அப் ட்ரெண்ட் மாரி போட்டுருக்காங்க ப்ரோ. பிரேக் அவுட் அப் குடுத்துட்டான் ட்ரெண்டில் அப்படின்னு. தான் ப்ரோ இருக்கான், அவன் இன்னும் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஹையை உடச்சிட்டு இப்போ தான் ஹையை உடச்சிருக்கான். அப்போ இந்த சப்ளையில் ஒன்று வந்து எடுக்கணும், இந்த ஏரியாவில் சப்ளை பிரேக்கர் பிளாக்கில் வந்து எடுக்கணும் என்ட்ரி, இங்கே வந்து எடுக்கணும், இல்லையா இதை இதுக்கு விட்டுட்டு மேலே ஏற்றிடணும். இந்த சப்ளை உடச்சதுக்குள்ள பிரேக்கர் பிளாக் இப்போ ஆர்டர் இங்கே இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ. அப்போ இந்த ரெண்டில் எங்கேயோ இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும், இல்லையா அவன் ஆல்ரெடி இந்த 50% தான் இதில் எடுத்திருக்கான், டே டைம் ஃப்ரேமில் இதில் எடுத்திருக்கான், லிக்விட் வாய்டை 50% கவர் பண்ணிட்டான். அப்போ இந்த 50% கீழே போகும்போது தான் நம்ம அந்த இதை எதிர்பார்க்கணும், இல்லையா மறுபடியும் ஆன் டைம் ஹை உடச்சிட்டு போயிடுவோம். அதில் இது பண்ண முடியாது. ஆல் டைம் எவ்வளோ இல்லை, 732 நிற்கணும், 732 பார்த்துக்கலாம். இதுக்கு வரணும். அப்போ இந்த 50% எடுத்ததுனால மேலே போக சான்சஸ் இருக்கும், இல்லை இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் யூ டைமண்டு ஏதாவது ஒன்று போட்டு தள்ளுவானு, அதில் ஏதாவது ஒன்று இதை பண்ணி ரியாக்ட் பண்ணணும். நமக்கு இப்போதைக்கு ஒரு 50% என்ட்ரி, அதுக்காக ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகணும், இல்லை இங்கே உள்ள ஃபேர் வேல்யூ கேப்பில் இது பண்ணிட்டு சைடு வைஸில் அடிச்சுட்டு எங்கே உடைக்கிறானோ லிக்விட்டு கலெக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடுக்கு மார்க்கெட் வரும். இந்த ஏரியாவிலேருந்து இப்போ போயிட்டான் ஆல் டைம் ஹை உடச்சுனா அடுத்தது ஒரு பிஓஎஸ்க்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லையா இதுட்டு போயிட வேண்டியதான். அப்புறம் வந்து ஹையில் தான் நிற்கிறான். எக்ஸிகாம் டெலிஸ்காம் ஒரு ட்ரெண்ட் ஸ்டாக். என்னது ப்ரோ எக்ஸிட்? EXI CO EXI EXI COM. எக்ஸிகாம் இப்போ தான் வந்திருக்கான் ப்ரோ, மார்ச் ஐபிஓ வெளியே. ஆனால் இது வந்து ஒரு கீழே என்ட்ரி எடுத்துக்கலாம் ப்ரோ. சிஹெச்சியில் ஃபேர்வெல் என்ட்ரி, அடுத்தது ஒரு பிஓஎஸ்க்கு இங்கே சேம் இதில் அடுத்து ஒரு பிஓஎஸ், அப்போ அந்த பிஓஎஸ்க்கு என்ட்ரி எடுக்க வரணும், ஏதாவது ஒரு இதில் 4 ஹவரில் என்ட்ரி எடுப்பான். இப்போ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தானே, சரியா? அப்போ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி உடச்சி நிற்கிறான். அப்போ ஒன்று பிஓஎஸில் இந்த இதில் 50% உள்ள பிஓஎஸில் இங்கே இதில் ஆர்டர் எடுக்கணும் இந்த ஏரியாவில், ஏன்னா இங்கே ஆல்ரெடி இந்த இதுக்கு கவர் பண்ணிட்டானா, அப்படி விட்டானா தலைவர் தலை குப்புற விடுவாப்பில் இந்த ஏரியா வர 221 பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு கீழேனா லோ உடச்சிட்டு தான் மேலே வரும். இப்போதைக்கு இந்த ஏரியாவில் பை பண்ண ட்ரை பண்ணலாம், ஒரு பை இந்த ஏரியாவில் ஒரு பை பண்ண ட்ரை பண்ணலாம் 280 290. இங்கேருந்து பை ஆகி மேலே போயிட்டானா ஓகே, ஆல் டைம் ஐயும் உடச்சிட்டு போயிடுவான் இங்கேருந்து போனானா. இல்லை இந்த ஏரியாவும் உடச்சிட்டான் அப்படின்னா அடுத்து பை பண்ணக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த மாதிரி இதில் தான் பை பண்ணணும், ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியது இதுதான். இதுக்கு கீழே போயிட்டானா முடிஞ்சு போச்சு. அது இந்த ஏரியா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் 50% எடுத்துட்டான். இப்போ இங்கே தான் இன்னும் ஆர்டர் ட்ரிகர் ஆகாமல் நிற்கிறான். இது ஒரு ஏரியா, ஃபஸ்ட்டு செகண்டு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு, இது எக்ஸ்ட்ரீம். இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போச்சுன்னா தலை கொப்புற கீழே தான். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து மேலே வரானோ வந்துட்டு போகிறான். இந்த ரெண்டு ஏரியாவில் இதில் பை பண்ணலாம், மொத்தத்தையும் இதில் பண்ணாமல் ஒரு 20% இங்கே பை பண்ணணும், அடுத்து ஒரு 20-30% இங்கே பை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இங்கே பை பண்ணணும். இல்லை இங்கே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டானா அடுத்து பியூஎஸில் பார்த்துட்டு அங்கே ஃபுல் பர்சன்டேஜ் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த இடத்துல என்ட்ரி போடக்கூடாது. சொன்ன மாதிரி 20 இது இருந்துச்சுன்னா 20% இங்கே 20% எங்கே போய் ஆட் பண்ணி 3 வச்சுக்கலாம். 20% இங்கே போட்டு இது பண்ணானா லாபம் தான். இங்கேருந்து மறுபடியும் மேலே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தானே, அந்த 20% ப்ராஃபிட்டில் தான் பண்ணிக்கலாம், கேரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபுல்லாக இங்கே பை பண்ணக்கூடாது. அப்படியே பை பண்ண வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1-2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்தானா அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பை பண்ணிக்கங்க. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் சொல்லலாம் ப்ரோ. இந்த போடும்போது நம்ம இந்த ஏரியா தானே வரும்,
ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஏரியா நமக்கு எது? அப்போ டிஸ்கவுண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் தான் இருக்கிறான். ஒன்று இந்த ஏரியாவில் இருக்கிறான், அடுத்தது இங்கே இருக்கிறான். இப்போ இவன் வியூஎஸ் ஆர்டர் பிளாக் இங்கே ஒருத்தன் இங்கே ஃபேர்வெல் கேப் ஆல்ரெடி டிக்கெட் பண்ணிட்டான். இங்கேயும் அது இங்கே வர எக்ஸ்ட்ரீம் தான் பார்க்கணும். இதான் இங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ஏரியா இதுதான். இந்த ஏரியாவில் ஒரு இது 50% இந்த இடத்துல அப்போ பை பண்ணலாம். இங்கே பை பண்ணால் அடுத்தது 50% இங்கே பை பண்ணணும். ஓகே ப்ரோ, பாருங்கள். இது வேறு எதுவும் டவுட் இருக்கா? பார்க்கணுமா வேறு எதுவும்? ஆனால் 2-3 டவுட்ஸ் இருக்கு ப்ரோ. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அதாவது நம்ம நாளைக்கு நைட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. இன்னைக்கு இதை அப்லோட் பண்ணி விட்றேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன ப்ரோ? அந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. சரி ப்ரோ, பாருங்கள். மறுபடியும் இந்த நெட்வொர்க் ஏதாவது பண்ணுங்கள். விட்டு தான் வருது. வைஃபை கனெக்ட் பண்ணலையோ? கனெக்ட் பண்ண பிறகு தான் ஓரளவு பரவாயில்ல. ஆமாம் ஃபைபர் இது கிடக்கா இல்லை சிம் இது இப்போ வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிங்களா? வேற ஒரு மொபைலில் இருந்தால் தனியாக போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு ஹில் ஸ்டேஷன் நம்மள அதனால கொஞ்சம் ஃபைபர்லேயே உங்கள் ஏரியாவில் கொடுக்கல ப்ரோ. நம்ம எங்கள் ஏரியாவில் ஃபைபரு அப்படிங்கும்போது அதில் இது பண்ணிக்க வேண்டியதான். அது ஃபைபர் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இந்த சிம்மு தான் தொல்லை தாங்க முடியல. எங்கேயும் கால் பண்ணவும் முடியல. நெட்டு லோடுனா இத்தனை லோட் ஆகுது. பேசாமல் நான் ஏர்டெலுக்கு மாறலாமான் இருக்கேன். ஏர்டெல்லேருந்து ஜியோவுக்கு வந்தேன். இப்போ மறுபடியும் நீ ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு போகிறதுக்கு வேணா ஃபோர்ஸ் பண்ணுறான். ஏர்டெல்லே ரொம்ப மோசம் போகும். அதுவுமே சரி. பேசாமல் வீடியோ கானுக்கே மாறிடலாம் போல். அவன் வீடியோ கான் எங்கன்னா அது எதில் கிடக்கானே தெரியல. போயிட்டான கம்பெனி போயிட்டானே. வீடியோ கானே இல்லையே. வீடியோ கான் இல்லை, அது என்னது? விஐ வோடஃபோன் ஐடி. இருக்கும் பாருங்க. வோடஃபோன் ஐடியா. ஐடியாவில் தான் கிடக்குறான் இன்னும். அடி விழுந்துட்டே இருக்கான். இதுக்கு எப்பவும் நம்ம 7லயே எதுலேயோ ஒன்றில் பைக் கொடுத்துருந்தோம். 22 வரைக்கும் அதுலேயே தான் கிடக்குறான். நல்லா இருந்தவன அப்படியே இது பண்ணி விட்டானு. மந்த்லியில் கூட இவன் மேலே வர்ற மாதிரி வாய்ப்பு இல்லை. இப்போ இதான் வச்சுட்டு இருக்கான். அண்ணா லிக்விட் தான் வச்சுட்டு இருக்கான். மேலே ஏற்றுறான். பேட்டர்னை போட்டு மறுபடியும் கீழே உடச்சி 0ல் போய் உட்காந்துடாதுடா. நம்ம 2022 7 ரூபா 7.50 இதிலே கொடுத்தா பை பண்ணி டக்குன்னு செல் பண்ணி. இவனுக்கு ஏர்டெலுக்கெல்லாம் அடி. இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாரு? பிஎஸ்என்எல். அதனால இவனுக்கு கொஞ்சம் அடி. பிஎஸ்என்எல் எங்க ப்ரோ? அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 4G ஏரியா எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நெட்டு, இல்லைன்னா நெட்டு கிடையாது. 2G தான் ப்ரோ. அப்புறம் இன்னொரு ஸ்டாக் மட்டும் பாருங்க ப்ரோ. நான் நல்வா. என்னது? நல் NWA. இல்லை ப்ரோ, விட்டு விட்டுக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் கிளப். பறக்கிற 4500. அப்ட்ரெண்ட்ல தானே இருக்கு. ஆமாம், அப்ட்ரெண்ட்ல தானே. திரும்புறேன் டீல.
கேன்சல் ஆர்டர் பிளாக்ல வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த ஏரியா பூரா தின்னுட்டு போயிட்டான் அப்படி. இப்போ பிஓஎஸ்ஸு ஃபேர்வெலி கப்ளைன் என்ட்ரி எடுக்கல. அடுத்து பிஓஎஸ்ஸு ஃபேர்வெலி கப்ளைன் என்ட்ரி எடுக்கல. டிமாண்டுக்கு வந்தானே பால் டைம் மெயில் இருக்கிறனால இது இல்லை முடியும். இப்போ வந்தானா அடுத்தடுத்து இதில் என்ட்ரி எடுக்கணும். ஒன்று இதில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு போகணும். கண்டினியூவாக போகிறான் அப்படின்னா, இல்லை திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குறான் அப்படின்னா இது வேறு அடுத்ததுக்கு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா செல்லுக்கு திருப்பிடுவான். இந்த 2 ஏரியாவில் பைக்கு ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. இப்போ அதுலேயும் ட்ரிகர் பண்ணிட்டானா, இல்லை ஃபேர்வெல் கேப் வச்சு ஃபேர்வெல் கேப்பில் 50% ட்ரிகர் பண்ணிட்டான். மேலே ஏற்றினானா இதுன்ட்டானா அடித்து ஏற்றிடுவோம். அடுத்தது இதில் டார்கெட்டை பார்க்கலாம். இதுக்குள்ள டார்கெட்டு இப்போ அடுத்தது இந்த ஏரியாவுக்கு வரணும். அடுத்து 5250. அடுத்த டார்கெட் இவனுக்கு 7000 தான் இவன் டார்கெட்டு மொத்தமாக. அடுத்த ஸ்விங்குக்கு வர்றது 7000 தான் வரும். இவன் எத்தனை இதில் போயிட்டுருக்கான். அடுத்த இது பார்க்கலாம். அடுத்து 5800லேருந்து 5900 இவங்களுக்கு டார்கெட் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துட்டான். மேலே இந்த ஹையை உடைக்கிறான்னா அடுத்தது 5900 தான். என்ன ப்ரோ தலைவர் வந்து இந்த மோகன் வந்தார்ல சொன்னோம்ல, அது வெரி ஈஸி ஸ்ட்ராட்டஜி. 90% accuracy, sure short level provide quality technical strategy. இது காமெடி பண்ணுறாப்புல நம்மகிட்ட வந்து இதுன்ட்டு போயிட்டு அதை விற்க ஆரம்பிச்சிட்டாரா. ஒரு கிளாஸுக்கே இந்த மாதிரி பண்ணுறாருன்னா அப்போ முழு கிளாஸையும் பண்ணாருன்னா இன்னும் ஆட்டம் போட மாட்டாரு. இந்த சொன்னதான் ப்ரோ, இது ஒரு ட்ரிக் என்ட்ரி, ஏதோ மேத்ஸ் கால்குலேஷன் தலைவர் என்ட்ரி எடுக்கலாம். அது வேலைக்கா நான் சொன்னதை ஒரு நாள் ஓகே எல்லாம் இதுதான் ப்ரோ. சும்மா வந்ததெல்லாம் காசு எவன் ஏமாத்துறான்னு அவனை தேடி தான் எல்லாமே போய் ஒழுகானு. உண்மையாக இருந்தால் எவனும் இதுங்க மாட்டான், நம்மளை பார்க்க கூட மாட்டான், கண்டுக்க கூட மாட்டான். நமக்கு அது பிரச்சனை இல்லை. எவன் வந்தாவா வராட்டி போ, கற்றுக்கிறத எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்க. அதை வச்சு எவனையும் ஏமாத்தாது. இப்போ இவன் எனக்கு இந்த தமிழ் 1,00,000 பத்தி வந்து அவன் யூஸ் ஆயில் யூஸ் குருடு WTI இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவன் கொடுக்குறான். அது 24 hours மார்க்கெட்ல ஆமாம், அதை பேஸ் பண்ணி இவன் வந்து ப்ரைஸ் அதுக்கேற்ற கண்ட்ரோல் பண்ணிக்கிறான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி சீசன்லாம் இருக்கும். செஷன் கரெக்டாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அவன் இதை வச்சு எனக்கு பேஸ் பண்ணி எனக்கு என்னது ப்ரோ, அவன் என்ன பண்ணிட போகிறான் செஷனு. நேற்று அவனுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது. அதே மாதிரி முன்னாடி உள்ள அதுக்கு ஓகே முந்தான்ட்டு இந்த ஏரியா அதே பேர் என்னது எத்தனாம் தேதி 19ஆம் தேதி என்ட்ரி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி விட்டா இந்த இதில் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டான். வேறு இந்த இதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டான். வேறு இது எத்தனாம் தேதி 16ஆம் தேதி என்ட்ரி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி விட்டா 13ஆம் தேதி என்ட்ரி கொடுத்துருப்பான். அவனுக்கு என்ட்ரி பூரா மொக்க என்ட்ரி. அதுக்கு 1,00,000 வாங்கான். ஓகே சரி, எஸ்எம்சி ஏமாத்துற, அதுக்கு கொஞ்சம் எஸ்எம்சி எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. அப்படிங்கும்போது அவனும் பொழைச்சிக்குவானே இல்லாதனால. ஏன்னா அவனுக்கு தெரியல மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு 3 மாதம் 4 மாதம் ஒரு கட்ட மார்க்கெட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த இவங்களோட ட்ரிக்ஸு அது 3 மாதம் இப்போ கண்டினியூவாக ஒர்க் ஆகும். அப்போ 1,00,000 வாங்கிக்க. நம்ம பூரா எஸ்எம்சியை கற்றுக் கொடுத்தாலே 40,000 வாங்க மாட்டேங்கிறோம் ப்ரோ. வெறும் ஒத்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுத்துட்டு 1,00,000ன்றானா. அதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அதையும் நம்பி போகிறான். இப்போ ப்ரைஸை கூட்டுறானோ தெரியுமா, அவனோட நம்பி எல்லாம் போகிறான். 17ஆம் தேதி கொடுத்துருக்கான் ப்ரோ. என்ட்ரி வந்து 13ஆம் தேதி 17ஆம் தேதி 5,836 பை கொடுத்து 6,026 டார்கெட். எது ப்ரோ 5000 கூட இல்லை தானே.
5836. 5836 ஆமா. அவன் இது முன்னாடியே கொடுத்தது நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல. 5836 எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி தானே? 17 தானே? ஆமாம் 17ஆம் தேதி சொன்னால அன்னைக்கு உங்களுக்கு சார்ட் அனுப்பிவிட்டால இதில் என்ட்ரி வரும்னு. 583 அதை தான் நம்ம இன்னும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இதில் தான் இன்னும் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டர் வரல அவனுக்கு. அவன் என்ட்ரி ஆர்டர் இல்லை. நமக்கு செக்ஷன் பேஸில் போகும்போது நமக்கு இது இருக்கும். அவனுக்கு அந்த ஒரு ஒத்த இது போட்டுக்கிட்டு ப்ரொடக்ஷன் மார்க் எதுன்னு கால் ப்ரொடக்ஷன் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் என்ன பேர் மட்டும் மாற்றிக்கிறானு ப்ரோ. இவனுக்கு பேர் எங்கே இருந்தால் கிடைக்குது புதுசு புதுசான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பேரை மட்டும் போட்டு விட்டுட்டு ஊரை ஏமாத்துறது பெரிய கில்லாடியாக இருக்காங்க. ஏமாற்றக்கூடாது நம்ம நினச்சா நம்மளை ஒரு பேர் நம்ப மாட்டான். நம்பாத வரைக்கும் நல்லது. நம்மளை எவனும் தொல்லை பண்ண மாட்டான். நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு. நம்ம கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். முன்னாடி கூட வந்தால் கற்றுக்கிட்டு வரியா கூடவா கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். சரி ப்ரோ, வேறு எதுவும் பார்க்கணுமா? காப்பர் அன்னைக்கு பார்த்தாச்சு அப்படி தானே? காப்பரும் பார்த்தாச்சு, பிட்காயினும் பார்த்தாச்சு. பிட்காயின் 3000 பாயிண்ட் எவ்வளோ ஏற்றுறான மேலே. ஆமாம். பிட்காயின் தான் ப்ரோ என்ன செஷன் என்ட்ரி பார்க்கணும். இவனை தான் செஷன் என்ட்ரியில் பிடிக்கணும். இவனுக்கு நான் என்ன செஷன் என்ட்ரி பிடிக்கவே இல்லை. செக்ஷன் என்ட்ரி பார்க்குறதுக்கு இவனுக்கு தான் இதில் அன்னைக்கு இதில் டிமாண்டில் கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கான்னு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோமோ அந்த டிமாண்ட் ஆல்ரெடி போட்டு தான் 3000 பாயிண்ட் ஏற்றிருக்கான் மேலே கொடுத்த லெவல்லேருந்து. அடுத்தது இங்கே வர போனான்னா ஒரு ஆனால் எனக்கு இது தான் ப்ரோ வைத்தறிச்சலாக இருக்குது. அன்னைக்கு இது லைவில் போட்டது ப்ரோ, லைவில் கொடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஏரியாவில். அது என்ன சார்ட்டுன்னு தெரில. அந்த பிட்காயின் சார்ட்டு இதில் அப்டேட் பண்ணல, குரூப்பில் அப்டேட் பண்ணி விட்டல. எத்தனை பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த ஏரியாவில் கொடுத்தோம். நான் 50,000 பாயிண்ட்டு. அப்போ இந்த ஏரியாவில் கீழேயோ ஏதோ ஒரு 50,000 பாயிண்ட் மொத்தம் இந்த சார்ட்டில் நினைக்கிறேன். இன்னொரு சார்ட்டாக இருக்கும் பிட்காயினோட. பிட்காயின் தானே காமிக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்க. காமிக்க மாட்டேங்குன்னு சொன்ன மாதிரி. அது இதில் வந்துடுச்சு. ட்ரேடிங் வியூவில் அப்டேட் பண்ணிட்டேன், குரூப்லேயும் போட்டு விட்டேன். ஆனால் இதில் எனக்கு வர மாட்டேங்குது. புரியுது. குரூப்பில் அப்டேட் பண்ணி விட்டேன். அன்றைக்கி வந்துச்சு அந்த சார்ட்டு. இது என்ன ஸ்பாட்டா? இவன் இல்லை. பிட்காயின் ஏதோ ஒரு இதில் அது கிடக்கும். எனக்காக தேடும்போது கிடைப்பான். அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இதில் போட மாட்டேன். ஆனால் குரூப்புக்கு எனக்கு கிடச்சிச்சு. குரூப்பில் பார்க்குறதுக்கு பிடிசி குரூப்பில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். என்ன சார்ட்டு? யூஎஸ்டி பிடிசி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தானே போட்டுவிட்டேன். அது எதில் போட்டுவிட்டேன்? 5000 50,000 இதில் ஏன் தேடிட்டு அதான் இங்கே தான் இவனு தானும் என்ன கிடக்கு ப்ரோ? இவன் தான். இந்த சார்ட்டு தான். இதில் தான் என்ட்ரி கொடுத்தது அந்த இதுக்கு. என்ன இருக்கலாம் 50,000 வச்சு பறந்துருக்கான். இவனு குரூப்பில் இதை எப்படி ஆட் பண்ணி விட்றது? இவனை இதில் ஆடு வாட்ச் லிஸ்ட்டு ஓகே ஆடாட்டான். இந்த பிடிசி தூக்கி கரெக்ட். இது போட்ட சார்ட் அப்படியே இருக்குது. இதில் அன்றைக்கி ஒருத்தர் முன்னாடி வந்திருந்தாப்புல எனக்கு பிடிசி மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும், எனக்கு பிடிசி காயின் தான் வேணும்னாப்புல.
அவருக்காக அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்ட சாட்டு ப்ரோ. திருப்பி ஓகே எடுத்து ப்ரோ. பார்த்தா தலைவன் நிற்கிறான் 50,000 பிடிசி. 50,000 பிடிசி எவ்வளோன்னு பார்ப்போமா? பாருங்க. 53,000 10,000 50,000 தான். 50,000 பிடிஎஸ்டி எத்தனை கரோடு? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 1000 கூட 2 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அதுக்கு மேலே 10 கோடிக்கு மேலே எனக்கு என்ன வரல ப்ரோ? மில்லியன் ட்ரில்லியன் ரைட்டாக இவ்வளோ தூரத்துக்கு ப்ரோ. அன்னைக்கு அவன் வாங்கி வச்சிருந்தானா இவ்வளோ இது சமயத்து ஒரு பிட்காயின் ஒரு பிட்காயின் வாங்கி வச்சிருந்தா கூட இவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கான் அவனுக்கு? 50,000 ரெண்டு 1 5 வைக்குமே 1 2 2 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 2 கோடிக்கு அதிபதி இன்னைக்கு அவன். அவர் எனக்கு பிட்காயின் தான் எனக்கு அனலைஸ் பண்ண, அதில் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணணும்னாப்ல. அதுக்காக இதை நான் போட்டு கொடுத்தது. இப்போ இந்த ஸ்டைலெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நமக்குள்ள அந்த ஃபேர் வேலி கேபிட்டல் இதெல்லாம் மாற்றிட்டோம்ல. இந்த சிஹெச்சிஸ் எல்லாம் மாற்றி இது அப்போ உள்ளது. எப்போ உள்ளது? இவருக்கு அனலைஸ் பண்ணும்போது அதில் என்ட்ரி எடுக்கலை. இந்த ஏரியாவில் எங்கேயும் அனலைஸ் பண்ணி கொடுத்தோம். அவருக்கு 2023 எடுத்தது. வேலை தலை சுற்றுது. பில்லியன் ட்ரில்லியனில் உட்காந்துருக்கணும் இப்போ. வாழட்டும், வாழ்க்கை கிடைக்கிறவன் தான் கிடைக்கும். சரி பார்ப்போம் ப்ரோ. இன்னும் நாளைக்கு இது நைட்டுக்கு வேறு ஸ்டாக்கும் பாருங்கள். ஏதாவது நீங்கள் தான் வச்சு திறச்சி வச்சுருப்பீங்களே என்னென்ன ஸ்டாக்லாம் ரெடியாக இருக்குன்னு அதையும் பாருங்கள். அதையும் அனலைஸ் பண்ணிடுவோம். இதை அப்படியே தூக்கி என்ன யூடியூப்பில் எடிட்டும் பண்ணான்னு அப்படியே தூக்கி போட வேண்டியதான். ஓகே ப்ரோ பாருங்கள்.